நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? எங்க இருந்து வரீங்க? பட் நீ ஸோ ஆல்ரெடி 4 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா அன்மியூட் பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். ஆர் எல்ஸ் யூ கேன் புட் இட் இன் தி சாட் பாக்ஸ் ஆல்சோ. ஓகே. சவுண்ட் லோவா இருக்கு. ஓகே. சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கா? இப்போ ஓகேவா இருக்கா? இப்போ ஓகேவா இருக்கா சவுண்டு? Fatima Vivi, housewife, Tirupur Sarita from Sri Lanka. I'm a housewife, Amrita. Okay. MashaAllah. Super okay. So இதோட சேர்த்து எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லுங்க. ஒன் திங் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஓகே. ஏதாவது ஒரு விஷயம், அது எது உங்கள ஹாப்பியா வைக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு சொல்லணும். நீங்க உங்க நேம், அது உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, ஒன் திங் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி. எது ஹாப்பியா வைக்கும் உங்கள? அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணணும். நீங்க வந்து ஒரு விப்ரண்ட் பார்ட்டிசிபென்ட்டா இருக்கணும். ஸோ நம்ம ஃபுல்லாவே வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாரி தான் இது இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போட்டுட்டே இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆயி போயிடலாம். இல்லாட்டி வந்து அது கொஞ்சம் டைம் லேக் ஆகும். நமக்கு வந்து இதா இருக்கும். ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். ஓகே. வாட் திங் வாட் இஸ் த ஒன் திங் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி? எது வந்து உங்கள சந்தோஷமா வச்சிருக்கும்? யாருமே இல்லையா? எதுவுமே உங்கள ஹாப்பியா வச்சிருக்காது ஒரு வேள? Family members all in happy mood. Okay. Shamima Watala. Okay. Welcome, Shamima sister. Fatima Arif, Famita Arif, Fatima Bibi, Fatima Sajida, Shamima Parvin, Jalisha Rahman, Janatul Firdaus, Kidar Nasrin, Nabisat Misriya, Ummu Fatima. I welcome you all with a wholehearted. From Vibrant Institute சார்பாக உங்க எல்லாரையுமே நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். Thank you so much for giving your time for this extraordinary webinar. Thank you. ஸோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஹாப்பி மூட்ல இருந்தாங்கன்னா நம்மளும் ஹாப்பி ஆயிடுவோம். ஸோ சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் சூப்பரா இருக்கும். ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயம். அதானா போயிடலாமா? ஜஸ்ட் அ மினிட். ஒருத்தவங்க குரூப்ல லிங்க் கிடைக்கிற அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ உங்க நேம் அண்ட் உங்களை பத்தி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஒன் திங் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி, உங்களை எது சந்தோஷமா வச்சிருக்கோம்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ வில் மூவ் ஆன் மைண்ட்ஃபுல்னஸ். ஓகே சூப்பர். பாத்திமா சாஜிதா மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லியிருக்காங்க. when I help others I'm so happy. எஸ், நம்ம வந்து எப்பவுமே அதர்ஸ் மற்றவங்களுடைய ஃபேஸ்ல வந்து சந்தோஷத்தை பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பினஸ் வந்துடும். தட் இஸ் கைண்ட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன். அண்ட் சூப்பர். சூப்பர் ஷமிமா சிஸ்டர். சூப்பர் சாஜிதா மேம். அண்ட் எல்லாருமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து நம்ம கிளாஸை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகலாம். ஓகே. ஸோ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பேஜ். உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்னா என்ன? வாட் டஸ் ஹாப்பினஸ் மீன் டு யூ? உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும். ஓகேயா? இப்போ வந்து எது உங்களை ஹாப்பி படுத்தும்னு சொல்லி கேட்டேன். இது இப்ப வந்து சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? வாட் வில் யூ சே? நான் இப்படி இருந்தா, நான் இல்ல ஜென்ரலாவே இப்படிலாம் இருந்தா ஹாப்பியா இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஒரு வரையறை வச்சிருக்கோங்க. சோ அதுனா எப்படி? வாட் டஸ் ஹாப்பினஸ் மீன்ஸ் டு யூ? அது வந்து என்ன சொல்லுங்க? ரேஸ் பண்ணி ஹேண்ட் ரேஸ். நபிசத் மிஸ்ரியா மேம், நீங்க ரேஸ் பண்ணிருக்கீங்க ஹேண்ட். நான் உங்க நேம் வந்து உங்களை அன்மியூட் பண்ணவா? இல்ல தெரியாம பட்டுருச்சா? ஜாலிஷா ரஹ்மான் மேம், எஸ் மை ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசிட்டாங்கன்னா ஓகே. ஓகே. அக்செப்ட் த ரியாலிட்டி. ஓகே சூப்பர். அக்செப்ட் த ரியாலிட்டி. அக்செப்ட். Okay, happiness is being grateful. Okay, purse full of money.
மாஷாஅல்லாஹ். எஸ். பர்ஸ் ஃபுல் ஆஃப் மணி இருந்தா யாருக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஓகே நெக்ஸ்ட். வேற இன்னும் நெறைய எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து. ரொம்ப சூப்பரான பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க எல்லாரும். இன்னும் நெறைய எதிர்பார்க்குறேன். பீயிங் பிரசன்ட், பீயிங் ஹேப்பி. எஸ். ஸோ பீயிங் பிரசன்ட் சூப்பர், சூப்பர். நெக்ஸ்ட். வேற இன்னும் யோசிங்க. எதெல்லாம் வந்து ஆ இப்படிலாம் இருந்தா ஹேப்பி அப்படின்னு சொல்லி. இன்லாஸ் என்கிட்ட ஜென்யூனா இருந்தாங்கன்னா. எஸ். ஓகே சூப்பர். கோயிங் டூ வெக்கேஷன். எஸ். வெக்கேஷன்னா யாருக்கு தான் பிடிக்காது. சூப்பர், சூப்பர் சொன்னீங்க. ஸோ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். லவ், ஸ்பீச் அண்ட் ஹேப்பி. எஸ். லவ் பேசுறது எல்லாம் நம்ம விவனுக்கு. ஸோ நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஹாப்பி வுமன் அவங்க தான் வந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலிய வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாப்பி வுமன் அவங்க தான் ஒரு ஹாப்பி ஃபேமிலிய கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து நீங்க வந்து சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆனா எனக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு வந்து ஆ இதுதான் தேவை அப்படின்றது இல்ல. ஹாப்பினஸ் இஸ் நாட் சம்திங் வி கேன் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. அது வந்து நம்ம உணரணும். ஓகேயா? நம்ம வந்து ஹாப்பினஸ் இஸ் சம்திங் வி ஷுட் என்ன சொல்றது? இன்பார்ன்ல இருந்து இருக்கணும். நம்ம மைண்ட் வந்து மைண்ட் செட் தான் அது. ஓகேயா? அது ஒரு மைண்ட் செட் மட்டும் தான். நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி காலையில இன்னைக்கு ஸ்மைலோட எந்திரிச்சோம் அப்படின்னா, ஸ்மைலோட இருப்போம். நம்ம ஸ்மைலோட இல்ல அப்படின்னா வந்து, அன்னைக்கு நாளே நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும். ஏதாவது ஒரு அதுக்கேத்த மாரியே ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் சரியா? ஸோ அந்த விஷயங்கள் நீங்க வந்து ஆ எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா எஸ் சொல்லுங்க. ஹஸ்பண்ட் கூட வெளியில போனா ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க. எஸ், எஸ். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே அது ஹேப்பியா இருக்கும். பசங்களோடயும், ஹஸ்பண்டோடயும் வெளிய போனா. ஆ ஸோ அதுல அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படின்னா, ஏன் ஹேப்பி ஆவுது? ஸோ வெளிய போனா எனக்கு ஹேப்பினஸ் கிடைக்குது. வெளிய போனா எனக்கு ஹேப்பியா இருக்கேன். அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அதே ஹேப்பினஸ் ஏன் நம்மளால வீட்ல இருக்கும்போதே பண்ண முடியல? ஸோ நம்மளால ஒரு வீட்ல ஒரு ஹேப்பி ஒரு என்விரான்மென்ட் கொண்டு வந்தா மட்டும் தான் வி கேன் ஒரு விமன் வந்து ஹேப்பியா இருப்பாங்க. அது நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா அத? ஒரு வீடு வந்து ஹேப்பியா இருந்தா தான் ஒரு விமன் ஹேப்பியா இருப்பாங்க. அது கரெக்ட்டா? எஸ். கரெக்ட். So we'll move to next one. விமென்ஸ் ஹேப்பினஸ் ஆ பத்தின கோர்ஸ் தான் நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ இந்த விமென்ஸ் ஹேப்பினஸ் வந்து நம்மளோட ஃபேமிலி வெல்பீயிங்க வந்து டைரக்ட்டா வந்து ஆ இம்பாக்ட் பண்ணுது. ஏன்னா, இப்போ எல்லாரும் சொல்றீங்க ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் கூட வெளிய போனாலோ, இல்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட இன்லாஸ் என்கிட்ட ஜென்யூனா நடந்துக்கிட்டாலோ, அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து ஹேப்பினஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட ஹேப்பினஸ் வந்து அவங்க ஃபேமிலி மேல சார்ந்து தான் இருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலிய சார்ந்து இருக்கும்போது, நெறைய விஷயங்கள் வரும் இதுல. ஓகேயா? என்னன்னா வந்து நம்ம வொர்க்கையும், லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சில நேரம் வந்து நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப லோவா இருப்போம். அப்ப யாராவது ஏதாவது நம்மள பார்த்து சொல்லிடுவாங்க. அப்போ வந்து நம்மளால அத ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம வந்து ஹேப்பியா இருக்க மாட்டோம். பட் அந்த இடத்துல நம்ம வந்து ஹேப்பியா இருக்கிற மாதிரி காட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வுமன் வந்து ஹேப்பியா இருந்தா மட்டும் தான் அவங்களோட ஃபேமிலி வெல்பீயிங் வந்து ஹேப்பியா வச்சுக்க முடியும். இன்னொன்னு அடுத்து வந்து என்னன்னா, நெறைய விமன் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ற விஷயம் இது. ஸ்ட்ரெஸ், கில்ட், ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ் அண்ட் செல்ஃப் கேர் நெக்லிஜென்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுவோம். ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னா, இந்த வேலைய இப்ப தான் செய்யணும். நான் இத வந்து கொஞ்சம் கூட தள்ளி செஞ்சிட மாட்டேன். அப்படின்னு நெனைக்கிற ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கு தானே? கரெக்ட்டா? எல்லாருக்கும் நான் இந்த வேலைய இப்பதான் செய்வேன் அப்படின்னு ஒரு 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 டைம் பவுண்ட் போட்டு வச்சிருப்போம் நம்ம எல்லாருமே. ஆ எனக்கு வந்து காலையில இந்த டைம்க்கு வந்து இந்த சமையல் முடிச்சிடணும். மத்தியானம் இந்த டைம்க்கு வந்து இந்த விஷயங்கள் செஞ்சிடணும். ஒர்க் ஸ்பேஸா இருந்தாலும் அதேதான். எனக்கு வந்து இந்த டைம்ல இந்த வொர்க்க முடிச்சிடணும். அண்ட் 1:00 டூ 1:30 ஐ நீட் டூ கோ ஃபார் அ என்ன சொல்றது? நான் லஞ்ச்க்கு போயிடணும். அதுக்கப்புறம் ஈவினிங் 5:00 ஆயிடுச்சுன்னா 5 கூட ஆயிடக்கூடாது. ஐ நீட் டூ கோ ஹோம். என் கிட்ஸ பார்க்கறதுக்கு. ஸோ ஓகே. எஸ் மீ டூ.
எஸ். ஸோ அதே மாரி தான். நான் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தேன். ஹெச்டபிள்யூ ஹெச்எஃப்ன்னு போட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்க நேம் பிளேல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஹெச்டபிள்யூ ஹெச்எஃப்ன்னு போட்டீங்கன்னா, நான் வந்து நீங்க என்னோட வாய்ஸ் நோட்ட வந்து முன்னாடியே கேட்டுட்டீங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியும். நான் குரூப்ல வந்து சொல்லியிருந்தேன். அப்படி யாராவது கேட்கல அப்படின்னா, இப்பவே போட்டுக்கோங்க. ஹெச்டபிள்யூ ஹெச்எஃப்ன்னு போட்டு உங்க உங்க நேம வந்து அதுக்கப்புறமா ரீநேம் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேயா? பிகாஸ் நம்ம வந்து வெளியாட்கள் யாருக்கும் இது ஷேர் பண்ண போறதில்ல. வெறும் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருமே தான் இங்க இருக்கீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கில்ட் ஒரு அந்த கில்ட்னா என்ன? உங்களுக்கு எத பத்தின கில்ட் இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தரோ இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணியும் சொல்லலாம். இல்ல நீங்க சாட் பாக்ஸ்லயும் சொல்லலாம். எனக்கு வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கில்ட்டா இருக்கு அப்படின்னு. விமென்க்கு கில்ட் இல்லன்னா தான் வந்து ஆச்சரியம். நமக்கு கில்ட் வந்து இருந்தா வந்து என்ன சொல்றது? ஏதாவது ஒரு விஷயத்த நெனச்சு நமக்கு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த விஷயம்? எஸ், மீ டூ. எஸ். எல்லாருக்குமே அந்த அந்த கில்ட் வந்து என்ன சொல்றது? நமக்கு ஒரு ஒரு இது மாதிரி. அது ஒரு ஃபோபியா மாதிரி நம்ம கூடயே சுத்திட்டே இருக்கும். அ நம்ம பசங்கள அ ஒழுங்கா வளர்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஃபேமிலிக்கு ஒழுங்கா சமைக்கிறோமா? நம்ம ஃபேமிலி ஒழுங்கா பார்த்துக்கிறோம், ஹஸ்பண்ட் ஒழுங்கா பார்த்துக்கிறோமா? ஃபேமிலி ஒழுங்கா வச்சுக்கிறோமா? அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வச்சு நம்ம வந்து ரொம்ப அந்த கில்டி கான்ஷியஸ் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செல்ஃப் கேர் நம்மள வந்து நெக்லிஜென்ஸ் செல்ஃப் கில்ட் இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து செல்ஃப் கேர் நெக்லிஜென்ஸ். நம்மளை பார்த்துக்கிறதுல வந்து நம்ம வந்து நம்மள பார்த்துக்கிறதுல ரொம்ப அ கம்மி டைம் தான் ஒதுக்குவோம். அந்த கில்ட்னாலேயே நம்ம கூட வேலை பார்த்து, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்னால நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. அதையும் தாண்டி என்ன ஆகுது அப்டின்னா, ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ் ஓகேயா? என்ன சொல்றது? நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு பசங்கள்ட்ட காட்டுவோம். இல்ல இன்லாஸ் அதர்ஸ் இருக்கவே இருக்காங்க ஹஸ்பண்ட்ஸ். ஸோ அவங்க கிட்ட நம்ம காசு நம்ம காட்டும்போது, நம்ம ரொம்ப வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது? நமக்கு ஒரு ஹேப்பியான இதே இல்லாத மாதிரி ஆயிடும். ஸோ இத எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? இது நடக்குது தானே? பசங்க ரொம்ப அடிப்பேன், காசிப் பண்ணுவேன். எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் முடியல. கில்ட் ஃபீல் பண்ணேன். எஸ். இது வந்து எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு 45 இயர்ஸ் இருக்கும். அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து சின்ன பையனா நான் வந்து வொர்க்கிங் வுமனா இருக்கும்போது, நான் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பையன வந்து நான் ரொம்ப அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து இப்போ ரீசென்ட்டா 1 இயர் பிஃபோரா ஒரு இன்டர்ன்ஷிப்ல வந்து அவங்க வந்து அழுதாங்க. ரொம்ப பயங்கரமா அழுதாங்க. நான் வந்து அந்த பையனுக்கு வந்து இப்போ அந்த பையன் வந்து காலேஜ் லெவலுக்கு போய் அவன் வேலைக்கு போற வயசுக்கு வந்துட்டான். ஆனா அந்த அந்த மதருக்கு வந்து அந்த கில்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ கில்ட் வந்து இப்பதான் இருக்கணும். பசங்க வளர்ற நேரத்துல தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க 50 வயசு ஆயிட்டாலும், 60 வயசு ஆயிட்டாலும் என் புள்ளைய நான் சரியா வளர்க்கல. என் புள்ளைய நான் இப்படி அடிச்சுட்டேன். என் பிள்ளைக்கு வந்து சரியான வாழ்க்கை அமைச்சு குடுக்கல. அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க கில்ட் ஆயிட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களுடைய செல்ஃப் கேர்லயும், அப்புறம் உங்க ரிலேஷன்ஷிப்லயும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ கண்டிப்பா உண்டாக்கிடும். இந்த கில்ட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருமா இல்லையா? எஸ், எஸ். எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றது? நம்ம ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு விஷயம் இதுதான். ஸோ நம்மளோட கிளாஸஸ் நம்ம இப்ப ஹெச்டபிள்யூஹெச்எஃப் ஹேப்பி விமன் ஹேப்பி ஃபேமிலில இந்த கிளாஸஸ்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இந்த ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி வெளிய கொண்டு வரது? ஆ இந்த கில்ட் இல்லாம பண்ணணும். ஓகேயா? நம்ம வந்து நமக்காக கேர் பண்றதும், வீட்டையும் எல்லாத்தையுமே பார்க்கணும். ஓகேயா? வொர்க், லைஃப் அண்ட் எல்லாத்தையும் பேலன்ஸே பண்ண போறோம். ஓகேயா? வொர்க் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்றது? நமக்கான டைம் எப்படி குடுக்குறது? ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்ப எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே. நான் ஹஸ்பண்ட் சில்ட்ரன் நல்லா கேர் பண்ணணும்னு நினைப்பேன். உடம்பு முடியல. கில்ட் வந்துருது. எஸ். ஆ எஸ். அது வந்து எல்லாருக்குமே உள்ளுதான். ஓகேயா? ஸோ நம்ம வந்து கில்ட் வந்து ஏன் நமக்கு வருதுன்னா, நம்ம வந்து என்ன பண்றோம் சரியா? அந்த கில்ட் இருக்கும்போது நம்ம சரியா பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சரியா பண்ணல அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்குள்ள போயிடுறோம். ஸோ அந்த மாரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ராவா வொர்க் பண்றோம். அது வந்து நமக்கு அ இன்னொரு இன்டர்ன் என்ன ஆயிடுது அப்படின்னா, நமக்கு வந்து உடம்பும் சரியில்லாம போயிடுது. உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா, நம்மளால மத்த எந்த விஷயங்களையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போயிருது. ஸோ நான் வந்து ஒரு சிஸ்டர் சொல்ற மாரி தான். உடம்பு முடியலனாலும் அவங்கள பார்த்துக்க முடியலையே அப்படின்னு வந்து நமக்கு கில்ட் வருது. ஸோ இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம வந்து வெளிய வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோர்ஸோடைய அந்த எங்களோட இந்த ஹேப்பி விமன் ஹேப்பி ஃபேமிலி கோர்ஸோட சாராம்சம். ஓகேயா? ஸோ 3 விஷயம் என்னன்னா, எங்க வும அ இ இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாவே எமோஷனலி, மென்டலி, பிராக்டிகலா உங்களுடைய
ஹாப்பியா உங்க உங்க வாழ்க்கைய வந்து நீங்க லீட் பண்றதுக்காக தான் நாங்க வந்து இத கொண்டு வந்திருக்கோம். ஓகேயா? ஸோ வி வர் திங்கிங் யோசிச்சுட்டே இருந்தோம். யாருக்கு விமென்க்கு வந்து எப்படி அவங்கள இதெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லி எல்லாமே வந்து ஆம் டே டு டே லைஃப்ல நீங்க வந்து பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸா தான் இருக்கும். ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம கோர்ஸோடைய ஸ்ட்ரக்சர பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அண்ட் ஐ ஹேவ் அதர் கன்டென்ட்ஸ் ஆல்சோ. என்னன்னா 16 செஷன்ஸ் இருக்கு. ஓகே 16 இண்டிபெண்டன்ட் செஷன்ஸ். எனி டைம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்ன்ற மாரி இருக்கும். ஸோ லைவ் இன்டராக்டிவ் அண்ட் பிராக்டிகல் இன்சைட்ஸ். ஓகே லைவா இருக்கும். நீங்க வந்து லைவா வந்து இத பார்ப்பீங்க. எல்லா விஷயங்களையும் டிஸ்கஷன்ஸ் நீங்க வந்து இப்போ டிஸ்கஷன்ஸ் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டு இருக்கவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களோட இது இருந்தா நான் வந்து டெஸ்டிமோனியல் இருக்கு அத காட்டுறேன். அதாவது என்னன்னா, அவங்க வந்து என்னன்னா, அவங்களால வெளிய வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம மனசுலயே வச்சுப்போம். வி ஹேவ் பைல்ட் அப் நெறைய பேர் நான் வந்து குரூப்ல ஒரு போல் போட்டிருந்தேன். அதுக்குள்ள சொன்னீங்க பைல் அப் பண்ணி வச்சிருப்போம். அந்த எமோஷன்ஸ்லாம் நான் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல, அவங்க வந்து ஒவ்வொன்னா வந்து ரியலைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு வந்து வருது. இது இப்படி இருக்கு. நான் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இத ஓவர் கம் பண்ணேன். இப்படிதான் ஓவர் கம் பண்ணியிருக்கேன். நான் வந்து இத இப்படிதான் வந்தேன். இப்படி இந்த விஷயங்கள்லாம் இப்படிதான் வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால அப்ப ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியல. இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களா அவங்க வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் வேற யாருமே இருக்க போறதில்ல. இங்க வந்து நானும் நம்ம நம்ம மட்டும் தான் இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அந்த மாதிரி லைவா நீங்க இன்டராக்ட் பண்ணணும். நீங்க இந்த செஷன்ஸ் எல்லாம் நீங்க அ அ இந்த வெபினாருக்கு அப்புறம் நீங்க வந்து என்ரோல் பண்ணிட்டீங்க என் செஷன் அப்படின்னாலும், லைவா அட்டெண்ட் பண்றதோடைய அந்த ஒரு 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 என்ன சொல்றது? அந்த அந்த ஒரு சுவைய வந்து உங்களால நீங்க என்கிட்ட நெறைய கொஸ்டின்ஸ கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகேயா? நான் வந்து பெர்சனல் லைஃப்ல எப்படி நான் வந்து என்னுடைய எல்லா விஷயங்களையும் வந்து எப்படி ஹேண்டில் பண்றேன். வொர்க், லைஃப் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது எப்படி? ஒரு ஒரு எமோஷனல் சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பிராக்டிகலா என்னோட லைஃபோடைய சில விஷயங்கள வச்சு அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இத யாரெல்லாம் பண்ணலாம்? நான் வந்து வொர்க்கிங் வுமனா இருக்கேன். எனக்கு வந்து பண்ண முடியுமா? அப்படின்னா யார் வேணாலும் பண்ணலாம். பேலன்ஸா லைஃப்ப கொண்டு போணும்னு நினைக்கிறவங்களா நீங்க? ஃபுல்ஃபில்லிங்கா ஓகேயா? இந்த கில்ட் இல்லாம என் லைஃப்ப ஃபுல்ஃபில்லா தான் நான் வாழ்றேனா அப்படின்னு சொல்லி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் ஹேப்பியா வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்க உங்க எல்லாருக்குமே ஆன கோர்ஸ் தான் இது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோர்ஸோடைய சிலபஸ். ஆக்சுவலி இதுதான் நம்ம கோர்ஸோட சிலபஸ். என்னன்னா வந்து ஆம் ஃபர்ஸ்ட் செஷன் சைக்காலஜி ஆஃப் அ ஹாப்பி வுமன் இருந்துச்சு. செகண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் விமன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால நமக்கு வந்து என்ன சொல்றது? இந்த எமோஷனல் ரெசிலியன்ஸ்ன்ற ஒரு விஷயம். நமக்கு யாருக்குமே நீங்க யாருக்காவது எமோஷனல் ரெசிலியன்ஸ்ன்னா என்னன்னு தெரியுமா? யாராவது நம்மள வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம மனசுல அது வந்து எத்தன வருஷங்கள் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். ஓகேயா? ஒரு உணர்ச்சி மீளாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துலருந்து நம்ம மீளவே மாட்டோம் வெளிய. அந்த விஷயத்துலருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறது. 3வது வொர்க் லைஃப் பேலன்ஸ். ஆ ஃப அ வொ வேலையும், வொர்க்கையும் எப்படி வந்து நம்ம லைஃப்பையும், வொர்க்கையும் எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது. 4வது பாசிட்டிவ் பேரண்டிங் ஃபார் ஹாப்பி ஹோம். ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றது? ஒரு ஹாப்பி ஹோம்ல பசங்க வந்து சூப்பரா இருந்துட்டாங்க. அமைதியா எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம வந்து அழகா பேரண்டிங் பண்ணிட்டோம்னாலே, அந்த வீடு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பசங்க வந்து ரொம்ப பசங்க சரியில்ல அப்படின்னு மாரி ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப்பும் வந்து சரியில்லாம போயிடும். ஏன்னா நீ வந்து ஒழுங்கா பார்க்கல, நான் வந்து ஒழுங்கா பார்க்கல, ஆ பசங்க வந்து ஒழுங்கா படிக்கல, கேர் பண்ணல அப்படின்ற மாரி ஒரு கில்ட் நமக்கும் ஃபார்ம் ஆயிரும். ரிலேஷன்ஷிப்குள்ளயும் அந்த ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சுரும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பில்டிங் அ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் யர் ஸ்பவுஸ். அதாவது என்னன்னா, உங்க ஹஸ்பண்டோடையும், உங்க உங்க பார்ட்னரோட எப்படி ஸ்ட்ராங்கா உங்க ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களும் இதுல வரும். ஸோ பவர் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். நான் வந்து டெய்லி லைஃப்ல இது இது செய்றேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யணும். ஓகேயா? அதாவது நம்ம நார்மலா டெய்லி லைஃப்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்வோம். பட் அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு செய்வோமா? அப்படிங்கிறது கேட்டா கிடையாது. நம்ம வந்து ஆ எல்லாத்தையும் இது இது இப்டி இப்டி பண்ணணும் அவ்வளதான். அத வந்து எப்டி மைண்ட்ஃபுல்லா செய்யணும். அத யோசிச்சு கரெக்ட்டா இத நான் இப்ப பண்ணேன். இத நான் இப்ப பண்ணேன் அப்டின்னு சொல்லி ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட செய்வீங்களா அப்டின்னா, அத வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவா எப்டி மைண்ட்ஃபுல்லா எப்டி வந்து சூப்பரா வந்து உங்க லைஃப்ல செய்றது அப்டிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸ்பிரஸிங் யூர் நீட்ஸ்.
எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே. நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதே ன்ற ஒரு இதுவே கிடையாது. என்ன வந்து என் ஹஸ்பண்டோ, என்னோட ஃபேமிலியோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் என்னோட எமோஷன்ஸையும், என்னுடைய ஃபீலிங்ஸையும் எல்லாத்தையுமே இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி இல்ல. எல்லா டைமுமே எல்லாராலயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உங்க வாய தொறந்து நீங்க பேசினா தான் புரியும் எல்லா டைம்லயும். எல்லா டைம்லயும் இல்ல. ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு எனக்கு நோன்னு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் இந்த இடத்துல நோ சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த எப்படி நீங்க வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தென் செஷன் 8 வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸ வந்து எப்படி மேனேஜ் பண்றது? என்ன சொல்றது? அண்ட் மத்தவங்க கிட்ட வந்து நம்மளோட நீட்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நெக்ஸ்ட் எமோஷனலி ரெசிலியன்ட் சில்ட்ரன் நம்ம குழந்தைங்கள வந்து எப்படி ஸ்ட்ராங்கா ஆக்குறது? ஸ்ட்ராங் கிட்ஸா யாரு என்ன வந்து யாராவது ஏதாவது சொன்னாலும், நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். என் குழந்தைங்களையும் ஸ்ட்ராங்கா வளர்ப்பேன். ஏன்னா, ஒரு விமன் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க அங்க இருக்கிற குழந்தைங்க நம்ம குழந்தைங்களும் வந்து அது மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அம்மா மாதிரி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாரு அப்படின்றத வந்து சொல்றத நம்ம கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஸ்மார்ட் மணி மேனேஜ்மென்ட். எப்படி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருப்பது, அப்புறம் ஸ்மார்ட் மணி எப்படி மணிய மேனேஜ் பண்றது அப்படின்னு. எல்லாருமே வந்து இங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாவும் இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்க. ஸோ ஃபினான்ஷியலி எப்படி இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நான் வந்து இதுல சொல்லுவேன். ஆ அதுக்கப்புறம் செஷன் 11 ரூல் ஆஃப் நியூட்ரிஷன். உங்களுடைய ஹெல்த் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நம்ம வந்து பார்த்தே ஆகணும். ஸோ பிஸி லைஃப், பிஸி ஷெட்யூலா இருந்தாலும் உங்களுடைய நியூட்ரிஷனும், உங்களுடைய ஹெல்த்தும் எப்படி உங்களோட ஹாப்பினஸ்க்கு ஒரு வழிவகுக்குதுன்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து லெட்டிங் கோ ஆஃப் பெர்ஃபெக்ஷனிசம். இந்த இது இப்ப இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது பெர்ஃபெக்ஷனிசம்லாம் இல்லாம, ரொம்ப வந்து சூப்பரா வந்து பண்றது. ரொம்ப வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பரவால்ல. இது இப்போ இப்படி இருந்தா பரவால்ல. அப்படின்னு சொல்லி லெட்டிங் கோ ஆஃப் த பெர்ஃபெக்ஷனிசம். பெர்ஃபெக்ட்டா இல்லனாலும் பரவால்ல. என்னால முடிஞ்ச விஷயங்கள நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி செய்றது. நெக்ஸ்ட் ஃபைண்டிங் பர்ப்பஸ் ஆஃப் பியாண்ட் ஃபேமிலி ரூல்ஸ். என்ன சொல்றது? ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடியும் என்ன பர்ப்பஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்றது. இவங்கவங்க இருக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இன் இன்லாஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் இன் இன்லாஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. நெக்ஸ்ட் வந்து ஓவர்கமிங் மாம் கில்ட். ஸோ மதர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே இந்த கில்ட் இருக்கும். அந்த எமோஷனல் பர்ன் அவுட்டும் எப்பவுமே இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நெறைய பேருக்கு இருக்கும். ஓகே. இன்ஃபாக்ட் எனக்கே கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி எப்படி வர்றது? ஸோ எப்பவுமே அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நம்ம கத்துக்கணும். ஸோ அத வந்து ரொம்ப நாளா வச்சிருந்தோம்னா, அது ஒரு ஒரு வகையான என்ன சொல்றது? ஹெல்த் இம்பாக்ட்டா நமக்கு குடுத்துரும். ஸோ ஆர்ட் ஆஃப் ஸ்டேயிங் ஹாப்பி ரிகார்ட்லெஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். என்ன வந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் பரவால்ல. நான் ஹாப்பியா தான் இருப்பேன். அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறத ஸோ டோட்டலாவே ஒரு ஹாப்பியா ஒரு விமன் ஆகுறதுக்கு, ஒரு புதுசா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்குறதுக்காகவும் நாங்க வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாவே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் அ மினிட். ஸோ இதுல நீங்க கெயின் பண்றது என்னன்னா, எமோஷனல் ஸ்ட்ரென்த். ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனல் ஸ்ட்ரென்த். செகண்ட் ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப்ஸ். தேர்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஃபோர்த் செல்ஃப் கேர் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ எமோஷனல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்ணிப்போம். எமோஷன்ஸ் அண்ட் மென்டல் வெல்பீயிங்க வந்து ஒழுங்கா சீரா வச்சுப்போம். நம்மளோட மென்டல் என்ன சொல்றது? நம்மளோட என்னோட பீஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம வந்து வச்சுப்போம். ஓகேயா? எல்லாத்துக்கும் மேல உங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓகேயா? உங்களுடைய கோல், உங்களுடைய அ விஷயங்கள், உங்களோட எல்லா விஷயங்களையும், உங்களோட கோலு, உங்களுடைய விஷயங்கள்னு சொல்லிட்டு, உங்கள நீங்க சூப்பரா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. 2வது கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேயா? நீங்க மத்தவங்கள்ட்ட பேசுறத வந்து கம்யூனிகேஷன் உங்களுடைய வார்த்தைகளையும் எல்லாருமே வந்து மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஓகே கரெக்ட்டா தான் இருக்கு. இவங்க சொன்னா ஓரளவுக்கு ஓகேவா தான் பேசுறாங்கல்ல, முன்னாடி மாதிரி இல்ல. அப்படின்ற மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப்ப நீங்க ஸ்ட்ராங் ஆக்கிப்பீங்க. எப்படி பேசணும் மத்தவங்கள்ட்ட அப்படின்றத கத்துப்பீங்க. ஸோ அதன் காரணமாக உங்க முக்கியமான முடிவுகள் ஃபேமிலில எடுக்குறாங்க அப்படின்னா, உங்கள கேட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன்னா, நெறைய பேர் நான் கேட்டுருக்கேன். நான் என் செஷன்ல சொல்லுவாங்க, இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் நம்மட்ட கேட்கவாங்களா? இவன்ட்ட எங்க கேட்கறாங்க? அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் கேட்கிறேன். ஸோ உங்க வீட்ல உங்களுடைய அ உங்க ஃபேமிலில ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்குறாங்களா? உங்கள கேட்டு எடுப்பாங்களா? என்னுடைய கொஸ்டின் இது. சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். எஸ். சூப்பர். ஃபாத்திமா ஃபாஸ்மினா எஸ். எஸ். ஓகே. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஸோ சூப்பர்.
எல்லாருக்குமே எஸ் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து வொர்க் லைஃப் பேலன்ஸ். நீங்க வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஆல்ரெடி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. உங்க கம்யூனிகேஷன் வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து உங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆவும். உங்களுடைய என்ன சொல்றது? நீங்க இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. ஓகே. உங்களோட ஃபேமிலில உங்களுக்கான ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நீங்க கண்டிப்பா பிராக்டிகலா எப்படி ஒர்க்கையும், லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எவ்ரிடே சேலஞ்சஸ். ஓகேயா? உங்களுக்கு டெய்லி வந்து ஏதாவது ஒரு சோதனை வந்துகிட்டே இருக்கும். அந்த சோதனையிலேருந்து எப்படி வெளிய வர்றது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கேர் அண்ட் ஹாப்பினஸ். செல்ஃப் கேர் அதாவது எப்படி உங்கள பாத்துக்கிறது. உங்களையும் ஃபேமிலியும் எப்படி பாத்துக்கிறது அப்படிங்கிறது. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல கிரியேட் பண்ணிக்கிறது. உங்களுடைய வெல் பீயிங்க்காக. ஓகே. உங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள நீங்க செய்றதுக்காக, நாங்க வந்து இந்த கியூரேட்டடா இந்த கோர்ஸ வந்து விமென்க்காக மட்டும் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நீங்க கெயின் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ரிப்பிள் எஃபெக்ட் ஆஃப் அ விமன். ஸோ இந்த ரிப்பிள் எஃபெக்ட்னா என்ன? யாருக்காவது சொல்ல தெரியுமா? ஸோ, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கல்லு, அத எடுத்து ஒரு தண்ணீல போடுறோம். அந்த தண்ணீல வந்து ஒரு ஒரு எஃபெக்ட் இதாகும் தெரியுமா? அப்படியே ஒரு அலையா அப்படியே அந்த அத சுத்தி ஒரு 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 என்ன சொல்றது? கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு வந்து ஒரு இவ்ளோ பெரிய சர்க்கிள் வரைக்கும் அது ரிப்பிள் ஆகும். ஓகே. அதுக்கு பேர் தான் ரிப்பிள்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, ஒரே ஒரு விமன் ஹேப்பியா இருந்தாங்க, ஒரு ஃபேமிலில அப்படின்னா, அவங்க ஹோல் ஃபேமிலியே ஹேப்பி ஆயிடும். ஓகே. இப்போ வந்து ஒரு விமன் ஒரு 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 ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா, அந்த ஒய்ஃப் வந்து ஹேப்பியா இருக்காங்க. அந்த ஹஸ்பண்டும் ஹேப்பியா வச்சுக்கிறாங்க. அவங்க பையனும் அவங்க என்ன சொல்றது? அவங்க பிள்ளையும் ஹேப்பியா இருக்கு. அவங்களோட இன்லாஸும் ஹேப்பியா இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் ஹேப்பியா இருக்காங்க. ஒய்ஃபோட பேரண்ட்ஸும் ஹேப்பியா இருக்காங்க. ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸும் ஹேப்பியா இருக்காங்க. ஓகேயா? ஆ சோ இப்படி ஹேப்பியா இருக்கும்போது, அ அந்த ஃபேமிலியே ஹேப்பி ஆயிடுச்சா? இஸ் தட் கரெக்ட்? அந்த ஃபேமிலியே ஹேப்பி ஆயிடுச்சா? ஸோ, இதனால தான் முன்னாடியே நான் சொன்னேன். ஒரு விமனோட ஹேப்பினஸ்ல இவ்ளோ பேரோட ஹேப்பினஸ் அடங்கியிருக்கு பாருங்க. ஒரு பெரிய ஃபேமிலி. அதாவது அது மட்டும் இல்லாம, அவங்க அக்கம் பக்கத்தினர், அவங்களுடைய அண்டை வீட்டாளர், அண்டை வீட்டுக்காரர்கள், அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே ஹேப்பி ஆயிடுவாங்களா? இவங்க ஹேப்பியா இருக்காங்க அப்படின்னு. ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களே ஹேப்பியா இருக்காங்க. நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஹேப்பினஸ் வந்து கிரியேட் ஆகுமா? ம். எஸ். எஸ். அவங்களே ஹேப்பியா இருக்காங்க. நம்ம ஏன் ஹேப்பியா இருக்கக்கூடாது? அப்படின்னு சொல்லி நெனைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் வந்து ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு ஒரு ஒரே ஒரு விமன் வந்து அவங்களுடைய எமோஷனலா ஃபுல்ஃபில் ஆயிட்டாங்க அப்படின்னா, சில்ட்ரன் வந்து அவங்க குழந்தை வந்து ஹேப்பியா ஃபீல் பண்ணுமா? சேஃபா ஃபீல் பண்ணுமா? 2வது மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் சூப்பர் ஆயிடுமா? 3 வந்து ஃபேமிலி ரொட்டீன் வந்து சூப்பரா இருக்குமா? காலையில எந்திரிச்சோமா, ஹேப்பியா இருந்தோமா, அம்மாவோட வேலை எல்லாருக்கும் லஞ்ச் செஞ்சோமா, எல்லா விஷயங்களையும் செஞ்சோமா, அதுக்கப்புறம் வந்து வொர்க்கிங் விமனா இருந்தா ஒர்க்குக்கு போறோமா, அதுக்கப்புறம் நடுவுல ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி பேசுறது, அதுக்கப்புறம் வந்து பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்றது கால் பண்ணி கேட்டுக்கிறது, அப்புறம் ஒர்க் முடிச்சு வந்தோனே பசங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அழகா வந்து அவங்க கூட வந்து படிக்கிறது, எல்லா விஷயங்களையும் செய்றது, அதுக்கப்புறம் போய் டின்னர் செய்றது, எல்லாருமே ஒண்ணாவே சேர்ந்து ஹேப்பியா டின்னர் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு, அந்த டைமிங்கோட தூங்கி, இந்த மாதிரி ஒரு ஹேப்பியான ஒரு லைஃப்ப நீங்க எல்லாரும் அ எதிர்பார்க்கிறீங்களா? ஒரு வொர்க்கிங் வுமனா இருந்தாலும் சரி, ஒரு வீட்லயே இருக்கிற வுமனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க என்ன சொல்றது? மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? உங்க பசங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? எல்லாமே கரெக்ட்டா ஹெல்பிங் ஆயிடுமா? எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆயிடுமா? உங்களுக்கும் ரொம்ப வந்து அ பலு அதிகமா இல்லாம, உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் எல்லாமே குறைஞ்சிருமா? ஸோ, ஒரு ஒரே ஒரு விமன் வந்து ஹேப்பியா இருக்கணும் அப்டின்னு அவங்க மைண்ட் செட்ட வச்சுக்கிட்டாங்க அப்டின்னா, ஒரு சமுதாயமே ஹேப்பியா இருக்கும். இதுதான் வந்து அ ஒரு ஒரு சின்ன இந்த ரிப்பிள் எஃபெக்ட்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுதான். ஓகேயா? இஸ் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா கிளாஸு? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? இன்ட்ரஸ்டிங்ன்னு டைப் பண்ணுங்க. வி வில் மூவ் ஆன் டூ நெக்ஸ்ட் ஒன்.
ஸோ யூ செட் அன் எமோஷனல் டோன் ஆஃப் யுவர் ஹோம். ஓகே, நீங்க தான் உங்களுடைய வீட்டுடைய எமோஷனல் டோன். நீங்க வந்து கோவமா இருந்தீங்கன்னா அந்த அந்த அன்னைக்கு வீடே வந்து ரணகலமா இருக்கும். நீங்க வந்து ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு வீடே பீஸ்ஃபுல்லா தெரியும். ஓகே, நம்ம கோவமா இருந்தோம்னா நம்ம வீடு ஃபுல்லா நம்ம கத்துற சத்தம் தான் கேட்கும். நம்ம ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னா நம்ம வீடு ஃபுல்லா வந்து அன்னைக்கு ஹாப்பினஸ் சிரிப்பு சத்தம் தான் கேட்கும். ஓகேயா? ஸோ இத வந்து எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஸோ இன்வெஸ்டிங் இன் யுவர் ஹாப்பினஸ் செல்ஃபிஷ் கிடையாது. ஓகேயா? நான் வந்து என்னோட ஹாப்பினஸ்க்காக வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதோ, என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் செய்ற எந்த விஷயமா இருந்தாலும், தட் இஸ் நாட் அன் செல்ஃபிஷ் ஆக்ட். ஓகேயா? அது வந்து ஒரு ஃபவுண்டேஷனல். நெறைய பேர் வந்து நெறைய பேர் வந்து நெறைய கிளாஸஸ் நம்ம வந்து கேட்டு படிப்போம். நெறைய பேர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் படிச்சுட்டு இருக்கவங்கலாம் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் அ செல்ஃபிஷ் திங். நீங்க வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போடுறீங்க. நாளைக்கு உங்க பசங்க வந்து உங்கள பார்த்து ஆஃப்டர் மேரேஜ் மை மதர் பர்சியூட் ஹர் எஜுகேஷன் அண்ட் ஷி இஸ் சக்சஸ்ஃபுல் இன் ஹர் லைஃப் அப்படின்னு சொல்லி உங்க பசங்க உங்கள நினைச்சு வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். அண்ட் உங்க பசங்களும் உங்கள பார்த்து ஐ ஷுட் ஆல்சோ பி ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க வருவீங்க. சோ இதுக்காக தான் வந்து நம்ம எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். புரியுதா எல்லாருக்கும்? திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். Yes, this is interesting. Yes, interesting because learning new things. Yes, super, mashallah. Okay, okay. So we'll move on to next one. Move பண்ணிடலாமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஸோ இப்போ வந்து உங்களுடைய எமோஷனல் டோன் தான் உங்களுடைய ஃபேமிலியவே செட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நீங்க கத்துக்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் ஆஃப் அ ஹாப்பி லைஃப். ஸோ நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான். குட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தா நம்ம ஹாப்பியா இருப்போம். இது வந்து நான் சொல்லல. ஹார்வர்ட் ஸ்டடி ஆன் அடல்ட் டெவலப்மெண்ட். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய அடல்ட் டெவலப்மெண்ட் ஸ்டடியில இதை சொல்றாங்க. ஸோ த கீ டு ஹாப்பினஸ் இஸ் குட் ரிலேஷன்ஷிப். ஓகேயா? ஸோ த கீ ஒரு நம்ம வந்து ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நல்லதா இருந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து ஹாப்பியா தான் இருக்கிறதுக்கான எந்த ஒரு சைனுமே அவங்களுக்கு தெரியாது. எப்பவுமே தே வில் பி டல் ஆரல்ஸ் எப்பவுமே வந்து ஃப்ரைட்டண்டா இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிறவங்களுடைய இது. ஆனா அதே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட ஹஸ்பண்டோடயோ ஒய்ஃபோடய ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து தே வில் பி சோ ஹாப்பி. அவங்க சுத்தி இருந்தாலே அவங்க கிட்ட போனாலே நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அததான் வந்து நான் ஹார்வர்ட் ஸ்டடியில வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா விமன் வந்து நிறைய எமோஷனல் பர்ன் அவுட்ஸ், அதாவது நிறைய விஷயங்களை வந்து மைண்ட்ல வச்சுக்கிறதுனால, நிறைய மல்டி டாஸ்கிங் பண்றதுனால, ரோல் இருக்கிறதுனால, மென்னை விட அதிகமா அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து இமோஷனலா ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க, பர்ன் அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப என்ன சொல்றது, இப்பெல்லாம் சீக்கிரமாவே ஏஜிங் அதிகமாயிடுது. ஏஜிங் சைன்ஸ், அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சீக்கிரமாவே நம்ம வந்து வயசான தோற்றம் வந்துருது. சீக்கிரமாவே நமக்கு வந்து கை வலி, கால் வலி, அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன சொல்றது, வயதானவர்களுக்கு வர வேண்டியதெல்லாம் சீக்கிரமாவே வந்துடுது. பிகாஸ் வி ஆர் டூயிங் மல்டி டாஸ்கிங் ரோல்ஸ் அட் ஒன் ஏஜ். ஓகே, இந்த ஏஜ்ல செய்யக்கூடிய வேலைகள் தான் நீங்க செய்யணும். இந்த ஏஜ்ல இந்த வேலைகள் தான் உங்களால செய்ய முடியும் அப்படின்னு இந்த இந்த ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்னா அதுல இத்தனை மணி நேரம் தான் ஒரு விமன் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா நீங்க வீட்டையும் ஒர்க் லைஃப் ஒர்க்கையும் ஒர்க் ஸ்பேஸையும் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு பசங்களுடைய ஸ்கூல் விஷயங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஓவர் பேர்டன் ஆகுறதுனால உங்களுக்கு நிறைய எமோஷனல் பர்ன் அவுட் ஆகுதுங்கிறத வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. ஓகே, சோ இது உண்மையா? உங்களுக்கு இது புரியுதா? இஸ் இட் டு யூ அக்ரி? அக்ரினா எனக்கு அக்ரின்னு டைப் பண்ணுங்க. லிட்டில் ரிப்பிள்ஸ் மேக் பிக் வேவ்ஸ். யா, சூப்பர். யார் அனுப்பினது? எஸ், எஸ், சூப்பர். எஸ். ஸோ அந்த லிட்டிலா கொஞ்சமா அந்த ரிப்பிள்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த வேவ்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வந்து அமைதியா, காமா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு குளத்துக்கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு கல்ல போட்டு பார்த்தோம்னா தெரியும். அது ரொம்ப அழகா இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு. அது ரொம்ப அப்படியே ஃபுல்லா அந்த ரிப்பிள்ஸ் வந்து சுத்தும். அந்த சுத்தும்போது நமக்கு அத பார்க்கறதுக்கும் இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ அது மாதிரி தான். சூப்பர் சாஜிதா மேம், சூப்பர்.
ஸோ சரி, ஓகே. எல்லாருமே அக்ரி பண்றீங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நம்ம கோர்ஸ்ல வந்து இந்த விஷயங்கள் தான். இந்த மாதிரி வந்து நெறைய வந்து ரிசர்ச்சர்ஸ்ல பேஸ் பண்ணி, ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் கூட நாங்க அதுல ஆட் பண்ணியிருக்கோம். அஸ் வெல் அஸ் என்ன சொல்றது? எல்லாமே வந்து நமக்கு சைக்காலஜிக்கல் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா உண்மை என்னன்னா, நாங்க வந்து என்ன சொல்றது? டே டு டே லைஃப் திங்ஸ் தான் அதுல வந்து பைல் அப் பண்ணியிருக்கோம். பட் அது எல்லாமே நம்ம சைக்காலஜிக்கல் திங்ஸோட கனெக்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ WHO வந்து என்ன சொல்லு விமன் எக்ஸ்பீரியன்ஸ் எதனாலனா, நெறைய மல்டி டாஸ்கிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இது. மைண்ட்ஃபுல்னஸ், செல்ஃப் அவேர்னஸ், ரிலேஷன்ஷிப் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து கத்துப்பீங்க. அதாவது அந்த சொல்யூஷன்ல இந்த 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள தான் நம்மளுடைய இந்த ஹேப்பி விமன் ஹேப்பி ஃபேமிலி கோர்ஸ்ல வந்து பிராக்டிகலாவும் விமன் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு புரியிற வகையில ஓகேயா? நீங்க வந்து என்ன சொல்றது? ரொம்ப டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாம, உங்களுக்கு எப்படி புரியுதோ இப்போ வந்து இந்த ரிப்பிள்ஸ் அப்படின்ற வார்த்தைய சொல்லி யூஸ் பண்ணி சொன்னேன் இல்லையா? அந்த ஒரு ஒரு விமன் வந்து ஹேப்பியா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஒரு சரவுண்டிங்கே ஹேப்பியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான பிராக்டிகலான எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு வந்து விமன் ஃப்ரெண்ட்லியா என்ன சொல்றது? இன்னொரு என்னது உங்களுக்கு புரியும் வகையில எல்லாத்தையுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வித் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ஓகே. கேஸ் ஸ்டடீஸோட. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோர்ஸோட கைட்லைன்ஸ், செஷன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் நீங்க இப்ப ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பவும் நெனச்சா ஜாயின் பண்ணிக்கலாம். அட்டெண்ட் லைவ் ஃபார் இன்டராக்டிவ் பெனிஃபிட்ஸ். நீங்க என்கிட்ட பேசணும்னு நெனச்சீங்கன்னா, லைவா நீங்க வந்து இருந்தீங்க. வந்து ஜாயின் பண்ணி நீங்க வந்து உங்களோட இன்டராக்ட் பண்ணீங்க அப்டின்னா, நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ வந்து யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்டின்னா, என்னோட என்னோட ஃபேமிலில இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் எப்படி இத ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்டின்னா, யூ வில் கெட் மோர் சப்போர்ட் ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து அசைன்மென்ட்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஃபார் டீப்பர் லேர்னிங். ஒவ்வொரு வீக்கும் நாங்க வந்து ஒரு டாஸ்க்கோ இல்ல 2 டாஸ்க்கோ குடுத்திருப்போம். அந்த டாஸ்க்ல யூ வில் பி டூயிங் டே பை டே. ஸோ அந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க. ஸோ அந்த டாஸ்க்க பண்ணும்போதும், அந்த டாஸ்க் ஒரு 2 நாள் பண்ணுவீங்க. 3 டே வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் நீங்க 3 டேவும் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ யூ வில் கெட் த டாஸ்க். டாஸ்க் வந்து உங்களுக்கு ஒன்றி போயிடும். உங்களோடயே ஒன்றி போயிடும். நெக்ஸ்ட் வந்து என்கரேஜ். நான் வந்து என்ன சொல்றேன்னா, நெறைய என்ன சொல்றது? டிஸ்கஷன் நீங்க வந்து பேசினா மட்டும் தான் எனக்கு வந்து புரியும். ஓகேயா? நீங்க வந்து என்ன சொல்றது? அ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நெறைய பேசுறதுக்கான வாய்ப்புகள் நாங்க குடுப்போம் டிஸ்கஷன்ஸ்க்கு. அண்ட் சேஃபாவும், சப்போர்ட்டிவான ஸ்பேஸாவும் இருக்கும். நம்மளுடைய இன்ஸ்டிடியூட் ஓகே. நம்மளோட கோர்சஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி. ஆ உங்களுடைய ஹேப்பினஸ் கோல்ஸ் என்ன? எனக்கு வந்து அத என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ம். 5:15 ஆக போகுது. ஸோ வேரிங் நியூட்ரிஸ் அண்ட் க்ரூமிங் மேக்ஸ் மீ ஹேப்பி. ஓகே. ஆம் வேரிங் நியூட்ரிஸ் அண்ட் க்ரூமிங் மேக்ஸ் மீ ஹேப்பி. ஓகே. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் மேம். அண்ட் நான் வந்து எப்படி உங்களோட ஹேப்பினஸ் கோல்ஸ் கேட்கிறேன் அப்படின்னா, ஆம், இதெல்லாம் நடந்துச்சுன்னா எனக்கு ஹாப்பியா இருப்பேன் நானு. அப்படின்னு நீங்க என்ன மாதிரியான கோல்ஸ் வச்சிருக்கீங்க? இன்னும் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்தா ஐ வில் பி மோர் ஹாப்பி அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் ஒன் திங் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி
அண்ட் இன் ஒன் ஏரியா ஆஃப் லைஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ். எனக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு விஷயத்திலேயே நான் ஹாப்பியா தான் இருக்கேன். இந்த விஷயம் எனக்கு ஹாப்பினஸ குடுக்குது. நான் ஹாப்பியா இத செஞ்சுட்டு இருக்கேன். 2வது இந்த விஷயத்துல என் லைஃப்ல இந்த விஷயம் நடந்தா, இல்ல நான் இத இம்ப்ரூவ் பண்ணா இன்னும் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்களும் எனக்கு எதுன்னு சொல்ல முடியுமா? ரிப்ளே பண்ணல. யாருக்குமே எதுவுமே சீக்கிங் நாலேட்ஜ் ஹாப்பி. எஸ். சூப்பர். சீக்கிங் நாலேட்ஜ். நெக்ஸ்ட். நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய உங்களுடைய ஏரியா ஆஃப் லைஃப். நீங்க எத இம்ப்ரூவ் பண்ணணும் நினைக்கிறீங்க? இத இம்ப்ரூவ் பண்ணா என்னோட ஹாப்பினஸ் வந்து இன்னும் டபுள் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிற ஒரு விஷயம். Communication with others, motivation and confidence. Yes. Super, super. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து இதுதான் நம்மளோட ஹாப்பினஸ் கோல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கிறோம். ஸோ இப்போவே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பெர்க் ஆஃப் கொஞ்ச நேரம் ஒரு என்ன சொல்றது? ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நம்ம ஹாப்பினஸ் எனக்கு இது இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்ற ஒரு கோல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இந்த கோர்ஸ் முடியும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? அந்த ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் 16 செஷன்ஸும் முடியும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருந்ததுன்னா, ஐ வில் கெட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா, எஸ்ன்னு ட்ரை பண்ணுங்க எனக்கு. இங்க செட் கோ இல்லாட்டி செட் கோ. SETGO செட் கோன்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வந்து ஒரு ஒரு கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு உண்டான ஆன்ஸர உங்ககிட்ட இருந்தே வந்து நாங்க வந்து கொண்டு வருவோம். ஸோ இந்த விஷயங்கள்னால என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க டே டு டே லைஃப்ல வந்து நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன சொல்றது? அ ஒவ்வொரு விஷயமா நீங்க செய்யும்போதும் ஓகே இத நம்ம கத்துக்கிட்டோம். இத நம்ம செய்றோம் அப்டின்னு. இப்போ என்னன்னா, எனக்கு இப்போ கோவம் வருது. எனக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு. எனக்கு இப்போ கோவம் வரப்போது அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அ ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிறணும். எல்லா விஷயமும் என்ன எனக்கு கோவம் வருது. நான் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணேன் அப்டின்னா, பெரிய ப்ராப்ளமா போயிடும். ஐ வில் பி ஸ்டாப்பிங். நான் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு, ஒரு நிமிஷம் கண்ண மூடி, ஒரு டீப் பிரீத். ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு, என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடந்துட்டு இருக்கு? அப்டின்றத நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம யோசிக்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? மைண்ட்ஃபுல்னஸ் வந்துருது. மைண்ட்ஃபுல்னஸ் வந்தோனே, ஓகே. இப்போ வந்து இங்க பேசினா பிரச்சனையா போயிடும். ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம்ல நம்ம மாட்டிக்குவோம். பெரிய ப்ராப்ளம் தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு கஷ்டம் குடுக்கும். வெதர் இட் இஸ் யுவர் இன்லாஸ் ஆர் ஃபேமிலி ஆர் வொர்க் ஸ்பேஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும். உங்க குழந்தைங்களா கூட இருக்கட்டுமே. நம்ம குழந்தைங்கள அடிக்க போறீங்க அப்டின்னா, அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்டின்னா, அப்போ நீங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் மைண்ட்ஃபுல்லா யோசிச்சுங்க. ஓகேவா? யோசிச்சதுக்கு அப்புறமா அண்ட் தென் டூ சம் அதர் ஆக்டிவிட்டி. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. இல்லாட்டி அந்த டீப் பிரீத்திங்க இன்னொரு 4 டைம்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய அந்த என்ன சொல்றது? அந்த அந்த கோபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ யூ வில் பிகம் மைண்ட்ஃபுல். ஓகேயா? ஸோ அந்த விஷயங்கள் குறைய உங்களுடைய ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணிடலாமா? ஸோ ப்ராப்ளம் அந்த இடத்துல சால்வ் பண்ணிட்டா, ஸோ அப்போ வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து இதாயிருமா? இந்த இடத்துல அவ கோவப்பட்டுருக்கணும். ஆனா அவ கோவப்படல. ஸோ நான் வந்து இப்போ அவ அவ ஏதோ ஒரு சின்ன விஷயத்த தப்பு பண்ணிட்டதுக்காக நான் அவள தண்டிக்கிறது தப்பா போயிடும். ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்க ஹஸ்பண்டோ, உங்க ரிலேஷன்ஷிப்ஸோ இல்ல யாரோ ஒருத்தர் அவங்க வந்து உங்க வொர்க் ஸ்பேஸ்லயோ அவங்க வந்து உங்கள அனுசரிச்சு கொஞ்சம் நடந்துப்பாங்களா? ஸோ இப்படி நடந்துக்கும்போது என்ன நடக்கும்? ஜஸ்ட் இமேஜின். ஒவ்வொரு விஷயங்களும் இமேஜின் பண்ணுங்க. இதுதான் வந்து பிராக்டிகலா வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம ஹாப்பினஸ்க்கான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து பிராக்டிகலா வந்து இந்த மாதிரி விஷயங்கள தான் நாங்க சொல்லி தருவோம். ஓகேயா? இந்த 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 கோர்ஸோட ஸ்ட்ரக்சரே இந்த மாரி தான். இந்த இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும்? அவங்க இப்படி சொல்ட்டாங்க என்னைய. எ எ என்கிட்ட ஆக்சுவலி அந்த வெபினார்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கவங்க சொன்னாங்க. "நீங்க எல்லாமே சொல்றீங்க. ஆ ஆனா வந்து எங்களால அந்த அந்த டைம்ல பண்ண முடியல." அப்படின்னா, நீங்க அந்த டைம்ல அத பண்ணுங்க. நாங்க திரும்பவும் அதான் சொல்றேன். அந்த டைம்ல அத பண்ணுங்க. அத பண்ணி பாருங்க. அத பண்ணி பார்த்து, அதோட ரிஃப்ளெக்ஷன வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்.
சோ அத உண்மையாவே அத பண்ணதுனால என்னென்னலாம் நன்மை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சொன்னேன். தென் தே வர் அக்செப்டட். ஓகேயா? அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். சும்மா வந்து நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்னு கிடையாது. அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட செஷன்ஸ் வந்து எல்லாமே பிராக்டிகலா இருக்கும். ஒவ்வொரு செஷன்லயும் ஒவ்வொரு விஷயத்த நீங்க கத்துக்கிடாம போவே மாட்டீங்க. ஓகே. அந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து வொர்க் லைஃப் பேலன்ஸ் நடந்துச்சு. ஸோ வொர்க் லைஃப் பேலன்ஸ்ல எல்லாருக்குமே ரொம்ப இதா இருந்துச்சு. என்ன பண்ணாலும் இந்த பசங்க வந்து நம்மள வந்து எல்லாத்தையுமே ஒரு ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே கலச்சு போட்டுர்றாங்க மேடம். அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்க வந்து வொர்க்குக்கும் போயிட்டு இந்த பசங்களையும் இது பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு எப்படி பேரண்டிங் எப்படி பேரண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வாரம் சொல்லி தரப்போறோம். நெக்ஸ்ட் வீக். ஓகேயா? போன வாரம் அவங்களோட குறைகள் அந்த மாரி இருந்தது. ஸோ இந்த வாரம் அவங்க பேரண்டிங்க பத்தி நாளைக்கு கத்துக்க போறாங்க. நாளைக்கு ஈவினிங் 8:00 ஓகே. நாளைக்கு 8:00. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களையும் கியூரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு அடுத்தடுத்து வர தேவைகளையும் தெரிஞ்சு, என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபுல் பேக்ட் ஒரு 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 கோர்ஸா தான் நம்மளோட கோர்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு அம் இந்த செஷனுடைய லைவ் வெபினார்க்காக நாங்க 1 டே ஆஃபர் இருக்கு. ஆக்சுவலி நம்ம செஷன் வந்து 1500 ஓகேயா? இன்னைக்கு லிமிட்டட் டைம். ஸோ இந்த லிமிட்டட் டைம்ல வந்து 1000 ஓகேயா? இந்த டைம்க்குள்ள நீங்க பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நைட் 12:00க்குள்ள பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ வில் பே 1000 பெர் மந்த். ஓகேயா? ஒரு மாசத்துக்கு. ஓகேயா? ஒரு மாசத்துக்கு யூ வில் பி பேயிங் 1000. ஓகேயா? இந்த போனஸ் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் 20 மெம்பர்ஸ் யாரெல்லாம் 20 பேர் சைன் இன் பண்றீங்களோ, அவங்களுக்கு போனஸ் செஷன்ஸ் ஆல்ரெடி சைன் அப் பண்ணவங்களுக்குலாம் போனஸ் செஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் போனஸ் செஷன்ஸ் அதாவது உங்களோட 16 செஷன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 செஷனும், 3 செஷனும் உங்களுக்கு போனஸா குடுப்போம். ஸோ உங்களுடைய ஜர்னி டூ ஹேப்பினஸ் அண்ட் பேலன்ஸ இன்னையிலருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது. ஓகே. ஸோ யாரெல்லாம் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கான்டாக்ட் 936 என்னுடைய நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸோ ஹேப்பி வுமன் பில்ட்ஸ் அ ஹேப்பி ஹோம். ஓகேயா? ஒரு ஒரு ஹேப்பியா ஒரு விமன் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வீடே ஹேப்பியா இருக்கும். நீங்க ஹேப்பியா இருந்தீங்க அப்படின்னா, உங்க வீடே ஹேப்பியா பில்ட் பண்ணிப்பீங்க. சரியா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து யோசிப்போம். நான் வந்து மந்த்லி எனக்காக வந்து ₹1000 ஸ்பெண்ட் பண்றது கஷ்டம் அப்படின்னு நெறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. யுவர் ஹேப்பினஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மென்ட். ஓகேயா? சாரி, யுவர் ஹேப்பினஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மென்ட், நாட் அ லக்ஸரி. நீங்க லக்ஸூரியஸா இருக்க போறது கிடையாது. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மென்ட். நீங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய லைஃப்ல ஒரு விஷயத்த வந்து நீங்க 21 டேஸ் செஞ்சீங்கன்னா பழக்கமாயிடும். நம்ம செஷன்ஸ் 4 மந்த்ஸ் நடக்க போகுது. ஸோ அந்த 4 மந்த்ஸும் நீங்க பாசிட்டிவா இருப்பீங்க. ஓகேயா? அதோட போனஸ் செஷன்ஸும் உங்களுக்கு உண்டு. ஸோ அந்த 4 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்க வந்து நெறைய நெறைய விஷயங்கள கத்துப்பீங்க. நீங்க கத்துக்க ஒரு ஒரு விஷயங்களா கத்துக்க உங்களுக்கு வந்து அதுவே பழகிடும். ஓகேயா? ஸோ நீங்க வந்து நான் வந்து இன்னைக்கு இது செஞ்சேன். ஆனா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. நான் அந்த வீக் வந்து வந்து சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாரி இது என்ன சொல்றது? வேற விஷயங்கள் வந்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து குடுப்பேன் அவங்களுக்கு. இத வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஸோ அவங்க அடுத்த வாரம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஒரு ஆ என்ன சொல்றது? அதுக்கான ஃபீட்பேக் குடுத்துட்டு, அதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராப்ளமோட வருவாங்க. ஸோ விமென் வி ஹேவ் ஆல்வேஸ் ப்ராப்ளம். நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து ஏதாவது எல்லாமே லைஃப் வந்து ஒருமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காதுல்ல. ஸோ அந்த அப்ஸோடயே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அத எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான். லாஸ்ட் வீக் வந்து என் பசங்கள வந்து என்ன பண்ணாலும் நம்ம பசங்கள வந்து இது பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் நெக்ஸ்ட் செஷன் வந்து பாசிட்டிவ் பேரண்டிங் ஃபார் அ ஹேப்பி ஹோம். ஒரு ஒரு பாசிட்டிவா எப்படி பேரண்டிங் பண்றது? அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றது? பசங்க ஹேப்பியா இருந்தா பேரண்ட்ஸும் ஹேப்பியா இருப்பாங்க. அந்த வீடும் ஹேப்பியா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இப்போ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதுனாலும், நீங்க ஏதாவது பேசணும்னு நெனைச்சாலும் கண்டிப்பா பேசலாம். இன்னும் வந்து அ மீட்டிங் முடிய 8 மினிட்ஸ் இருக்குது. அண்ட் ஆஸ் ப்ராமிஸ்ட் யூ வில் பி ஹேவிங் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா கிடைக்குது. 1 மந்த்க்கு எத்தன? 1 மந்த்க்கு 4 செஷன். 1 மந்த்க்கு 4 செஷன்மா.
எவ்ரி செஷன் நம்ம செஷன்ஸ் வந்து ஃப்ரைடே 8 PM to 9 PM இருக்கும். ஓகே. ஹாப்பி உமன் ஹாப்பி ஃபேமிலி செஷன் ஃப்ரைடே 8 PM to 9 PM பர் மந்த் வந்து 1000. ஓகேயா. இன்னைக்கு நீங்க சைன் இன் பண்ணீங்கன்னா 1000, நாளைக்கு ஆயிடுச்சுன்னா 1500 ஆயிடும். ஓகே. ஸோ இன்னைக்கு மட்டும்தான் இந்த வெபினாருக்கு. வெபினாரை ஃபுல்லா அட்டென்ட் பண்றவங்களுக்கு இப்பவும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. அது கண்டிப்பா உங்களுக்கு ரிவீல் பண்ணப்படும். ஆக்சுவலி 2 சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. ஓகேயா. ஸோ யூ வில் ஆல் பி எக்ஸைட்டட். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா நீங்க வந்து உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். சேஞ்ச் பண்ணலாமா? டைம் எதுக்கு சிஸ்டர் சேஞ்ச் பண்ணும்? டைம் வந்து 8 to 9 PM தான் சிஸ்டர். பிகாஸ் ஏன் ஃப்ரைடே 8 to 9 PM நிறைய பேர் கேட்டாங்க. டைம் சேஞ்ச் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த டைம் அப்படின்னா வந்து ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் அவங்களுக்கும் சூட் ஆகணும். as well as வீட்டில் இருக்கிற நமக்கும் சூட் ஆகணும். நம்ம வந்து அந்த 1 மணி நேரம் அந்த ஃப்ரைடே 8 to 9 மட்டும் கொஞ்சம் நீங்க உங்களுடைய டைம் எல்லாத்தையும் கண்டிப்பா 8 to 9 முடிச்சிடும். ஓகே. இப்போ எப்படி 4:30 to 5:30 வச்சிருந்தோமோ அந்த மாதிரி 8 to 9 அந்த 1 hour உங்களுக்கு போறதே தெரியாது. என்கிட்ட எமோஷனல் ரெசிலியன்ஸ் அப்போ சாரி சைக்காலஜி ஆஃப் ஹாப்பி ஃபர்ஸ்ட் செஷன் அப்போ அவங்க சொன்னது அதுதான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் செஷன் வந்து கூட ஒரு 45 மினிட்ஸ் போயிடுச்சு. அப்போ அவங்க சொன்னது அதுதான். எனக்கு டைம் போனதே தெரியல. 9:50 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் ஃபர்ஸ்ட் செஷன்ல அவங்க அவ்வளோ கத்துக்கிட்டதும் இல்லாம, அவங்க நெறைய ஓப்பன் அப் எல்லாரும் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா, அவ்ளோ விமென்க்கு உள்ள அவ்ளோ விஷயங்கள் இருந்திருக்குன்னு வந்து ஒரு செஷன் எடுக்கும்போது தான் தெரியுது. ஸோ தென் ஒன்லி வி ஸ்டார்டட். ஸோ இத வந்து இன்னும் நெறைய பேருக்கு அவேர்னஸ் குடுக்கணும். நெறைய பேருக்கு இது வந்து தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான், இந்த மாரி லைவ் ஃப்ரீ வெபினார்ஸ் குடுத்து எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் குடுத்துட்டு 1 டாபிக்ல 4 செஷன் நடக்குமா? நோ, நோ. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டாபிக். ஓகேயா? லாஸ்ட் வீக் வந்து டாபிக் வந்து என்னன்னா, வொர்க் லைஃப் பேலன்ஸ். இந்த வீக் வொர்க் லைஃப் பேலன்ஸ் பேரண்ட்ஸ் கேட்டது என்னன்னா, பசங்கள சமாளிக்க முடியலன்னு. சோ இந்த வார டாபிக் வந்து பேரண்டிங். ஓகேயா? பேரண்டிங் ஃபார் அ ஹாப்பி ஹோம். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியாத பேரண்ட்ஸுடைய பெரிய இதே வந்து பசங்க தான். பசங்களுடைய என்ன சொல்றது, ஒர்க்கையும் பார்த்துட்டு பசங்களையும் வந்து பேரண்டிங் பண்றதுக்குள்ள ரொம்ப போதும் போதும்ன்னு ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்மளோட செஷன்ஸும் அந்த மாதிரி தான் வரும். ஓகேயா? ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, யூ வில் பி ஜாயினிங் வித் என்ன சொல்றது, இத வந்து இதுல ஜாயின் பண்ணுவீங்க. பேரண்டிங்ல இருந்து ஜாயின் பண்ணுவீங்க. நாளைக்கு பேரண்டிங்ல இருந்து வரும். அதுக்கு அடுத்து ஆஸ் செட் பிஃபோர் நம்ம கோர்ஸோடைய ஷெட்யூல் வந்து பின்னாடி இருக்கும். அது மாரி இருக்கும். பின்னாடி வரும். பின்னாடி இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும். மைண்ட் அப்செட் அண்ட் ஐ நாட் கண்டினியூ கான்வர்சேஷன் ஹவ் டு ஹேண்டில். மைண்ட் அப்செட்டா இருக்கு. என்னால கான்வர்சேஷனை ஹேண்டில் பண்ணல. அந்த இடத்த விட்டு நீங்க போயிடணும். ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஓகேவா? நம்ம வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆயிடுது அப்படின்னு. இதுல ஜாயின் ஆகுறவங்க மிஸ்ட் கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் கண்டிப்பா ரெக்கார்டிங்ஸ் வந்து என்ன சொல்றது இருக்குது. கண்டிப்பா இருக்கு. ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள செஷன்ஸ் நீங்க உங்களுக்கு ரொட்டேஷனல் மெத்தட் இது. உங்களுக்கு பின்னாடி வரும். நான் ஜாயின் மைண்ட் அப்செட் ஆனா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து நீங்க போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். போயிட்டு எனி உங்களுக்கு ஹேப்பியா குடுக்குற ஒரு விஷயம். ஓகே. உங்களுக்கு எது ஹாப்பினஸ குடுக்குதோ அந்த விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்து கார்டனிங் பண்றது பிடிக்கும் அப்படின்னா, அங்க போய் கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு வந்து என்ன சொல்றது, இந்த டைம்ல வந்து எனக்கு கொஞ்சம் தூங்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, போய் தூங்கிடுங்க. இல்ல எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் என்ன சொல்றது, நீங்க போயி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஏதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. கண்ண மூடி ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த நமக்கு என்ன ப்ராப்ளம்க்காக நீங்க உங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த ப்ராப்ளம ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாரி. அந்த அந்த ப்ராப்ளம் வந்து சரியா போயிடுச்சு. நான் எதுவுமே பண்ணல. ஆனா கடவுள் வந்து அத சரி பண்ணிட்டாரு. ன்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. சும்மா சும்மா ஜஸ்ட் ஒரு இது பண்ணி பாருங்க. ஸோ எஸ் யூ கேன் ப்ரே ஆல்சோ. நீங்க ப்ரே பண்ணலாம். உது பண்ணலாம். முஸ்லிம்ஸா இருந்தா நீங்க யூ கேன் டூ அப்யூஷன். உது பண்ணிக்கலாம். உது பண்ணிட்டா உங்களுக்கு கோவம் போயிடும் அந்த இடத்துல.
ப்ரே பண்ணலாம். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்ட மாதிரி நீங்க என்ன வந்து விசுவலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உண்மையிலே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஆழ் மனசு வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு நம்பிடும். அத வந்து நம்ம ஏமாத்துறோம். இது ட்ரிக் ஓகேயா? ஸோ இது ஒரு ட்ரிக்கு. அதுவும் இல்லாம என்னன்னா, எனக்கு வந்து வேலை செய்யும்போது எனக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு எங்க வீட்ல. வேலை செய்யும்போது அந்த பிரச்சனை என் மைண்ட்ல வந்துட்டே இருக்கு அப்படின்னா, அத வந்து என்ன சொல்றது? தள்ளி போடுங்க அந்த பிரச்சனைய. எனக்கு இந்த டைம்ல வராத. போ நைட்டு 12 மணிக்கு வா. இல்ல நைட்டு 11 மணிக்கு வா அப்படின்னு. நைட்டு 11 மணிக்கு வருதா, அப்போ வந்து உங்களுக்கு அத நினைச்சு அழுகணும்னு தோணுதா, வென்டிலேட் பண்ணணும்னு தோணுதா, எல்லாத்தையும் அழுது எல்லாத்தையும் கொட்டிருங்க. கடவுள்ட்ட பேசுங்க. இல்ல ஏதாவது எதுலயாவது எழுதி யூ ஜஸ்ட் என்ன சொல்றது? அத டேர் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். திஸ் இஸ் இது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான். ஓகேயா? ஸோ வேற எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஃபாத்திமா பி சிஸ்டர்ன்னு நெனைக்கிறேன். அவங்க தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். ஸோ ஓகேவா சிஸ்டர்? உங்க கொஸ்டின்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேனா? சாஜிதா சிஸ்டர் உங்களுக்கு எல்லாமே ம் ஓகேவா? நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டேனா? ஸோ எனி அதர் வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா? ப்ரே பண்ணலாம். ஆனா நான் வந்து இது ப்ரே பண்ணலான்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க ஒரு பப்ளிக்கா எல்லாரும் இருக்கும்போது நான் அத சொல்ல வேணாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இன்னொரு பிரத்திகா சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அதனால. எனிபடி எல்ஸ் மேம்? வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனக்கு மேரேஜ் ஆகி 20 இயர்ஸ் ஆகுது. பட் இன்னும் ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால மாத்த முடியாது அப்படின்னா, நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அதுலேருந்து எப்படி மாறணும்னா, அந்த ப்ராப்ளம வந்து ஆ நான் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற மாதிரி நீங்க யோசிங்க ஃபர்ஸ்ட்டு. இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. அதையும் தாண்டி உங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில, நீங்க வந்து கடவுள்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அதையும் தாண்டி எழுதுங்க. ஜஸ்ட் ரைட். எழுதுங்க. ஓகேயா? நான் வந்து அததான் செய்வேன். பிகாஸ் நம்ம என்ன விஷயங்கள் நெனைக்கிறோமோ, நம்ம எழுத எழுத நம்ம மனசு அத நம்ப ஆரம்பிச்சுரும். நான் வந்து நல்லா இருக்கேன். நான் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கேன். நான் வந்து இண்டிபெண்டன்ட் விமனா இருக்கேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த எழுத 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 தட் வில் பிகம் யுவர் ஹேபிட். ஓகேயா? நம்ம வந்து அத செய்யும்போதும் நமக்கு வந்து அது தோணும். ஓகேயா? ஸோ ஆ சிம்பிளா சொல்ல போணும்னா, என்ன பார்த்து ஒருத்தர் வந்து சும்மா விளையாட்டுக்கு குட்டி உசேன் பாஷா, குட்டி உசேன் பாஷான்னு சொல்லுவாரு. அண்ட் அவர் சொல்றதுக்காகவே ஒரு சில நேரம் வந்து அது சொல்றத கேட்கறதுக்கு வந்து சிரிப்பா இருக்கும். பட் என்ன சொல்றதுன்னா, நெறைய பேர் வந்து அத வந்து நீங்க சார் மாரியே பண்றீங்க, சார் மாரியே பண்றீங்க. நெறைய பேர் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அவர் சொல்றத கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்கும். அவரும் இங்க தான் இருக்காங்க அவங்களும். ஆ கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்கும். என்னைய வந்து எப்ப பார்த்தாலும் அப்படிதான் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க கிண்டல் பண்றது, அ அவங்க கிண்டலா சொன்ன ஒரு விஷயம் கூட அ அது வந்து எனக்கு ஒரு சில நேரம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாரியா இருக்கும். ஒரு சில நேரம் வந்து ஆக்வர்டா இருக்கும். அப்படி என்ன அவங்க அவங்க கிட்ட நம்மள இது பண்றாங்களே அப்படின்னு. ஒரு சில நேரம் வந்து வாய்ஸ் பிரேக்கப் சாரி நான் தான் வந்து ஏதோ பண்ணிட்டேன். ஒரு சில நேரம் வந்து எனக்கு வந்து அது ஆ ஓகே நம்மளும் ஏதோ பண்றோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பிகாஸ் அதுக்கு அடுத்து லைன் அப்ல எல்லா விஷயங்களும் நடக்கும்போது, ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு வந்து அது தோணும். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம வந்து எப்படி இருக்கிறோமோ, அத நம்ம தான் வந்து கியூரேட் பண்ணிக்கணும். நம்ம தான் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி, ஹாப்பினஸ் வந்து நான் தான் வந்து அ என்னோட ஹாப்பினஸ்க்கு ஒரு முழு காரணம். அந்த மாதிரி நான் தான் வந்து அந்த அந்த ஒரு விஷயம் மாறணும் எனக்கு அப்படின்னு நெனச்சா, நான் ஃபர்ஸ்ட்டு நம்பணும். ஓகேயா? நான் என்ன பண்ணேன் அப்படின்றத தாண்டி, நான் தான் இத பண்ணணும் அப்படின்றத தாண்டணும். இத தான் நான் எமோஷனல் ரெசிலியன்ஸ்ன்னு சொன்னேன். அ நமக்கு வேற யாரும் வரமாட்டாங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன். நமக்கு யாருமே வரமாட்டாங்க. வி ஷுட் ஒன்லி அ ஸ்டாண்ட் அப் ஃபார் ஆர்செல்வ்ஸ். இது வந்து எல்லாருக்குமே இது வந்து எல்லா விமென்ஸ்க்குன்னு கிடையாது. எல்லா ஹியூமன் பீயிங்க்குமே இதுதான். எல்லாருக்குமே மேலா இருக்கட்டும், ஃபீமேலா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும். நம்ம தான் நமக்காக பேசிக்கணும். ஓகேயா? எல்லா டைமும் யாராவது ஒருத்தர் வந்து நம்மள வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்கன்றத நம்ம வந்து நினைக்க கூடாது. யார்கிட்டயும் எல்லா டைமுமே வந்து ஹெல்ப்ன்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்மளே நம்மள வந்து நம்மள டிஃபெண்ட் பண்ணி நம்மளே இருந்துக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஓகே. இட்ஸ் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 5:32 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ
தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கும். ஸோ எஸ், இதுதான் உங்களுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட். என்னன்னா வந்து உங்க எல்லாருக்குமே வந்து நம்ம விப்ரன் இன்ஸ்டிடியூட்டோடைய ஒன் ஆஃப் த கோர்சஸான ஹவு டு ஸ்டே காம் அண்ட் கான்ஃபிடென்ட் எவ்ரிடே அப்படிங்கிற ஒரு ஒரு கோர்ஸ், அதாவது ஒரு ஒரு வெபினார், ஆன்லைன் வெபினார் 38 ஏப்ரல் 7 PM. இந்த வெபினாருக்கு வந்து நீங்க ஃப்ரீயாவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இந்த வெபினாருக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான உங்களுக்கு மீட்டிங் லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேயா? ஸோ இந்த வெபினாரை வந்து 5:32 வரைக்கும் பேஷண்டா அட்டென்ட் பண்ணின எல்லாருக்காகவும் ஒரு சூப்பர் கிஃப்ட். ஓகேயா? ஸோ இது மட்டும் இல்லாம ஒரு இபுக் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த இபுக் என்னன்றது இப்போ சொல்லப்படாது. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு குரூப்ல வரும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தட்ஸ் ஆல். இன்னைக்குடைய வெபினார் முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஃபார் யர் பேஷன்ஸ், லவ் அண்ட் சப்போர்ட். சி யூ ஆல் இன் லைவ் செஷன். உங்களை எல்லாரையுமே வந்து லைவ் செஷன்ல பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் ஆஃபர், அதாவது இன்னைக்கு மட்டும்தான் 1000 பே பண்ணுவீங்க பர் செஷன். அண்ட் இந்த செஷன்ஸ் வந்து எவ்வளோ ஒரு வேல்யூபிளானதுன்னு நீங்க ஒரு என்ன சொல்றது, 1 மந்த் ஜாயின் பண்ணி யூ கேன் see all those transformation in you. ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கவங்க இப்போ நிறைய நிறைய விஷயம் நோட்ஸ் எழுதுறாங்க. ஓகே, ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா நோட்ஸ் எழுதுறாங்க. ஸோ அதெல்லாம் தான். அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் பண்ணணும்னு நினைச்சேன், பட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பண்ண முடியல. ஸோ இது என்னன்னா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லா விமென்க்கும். ஸோ இந்த வீடியோ தான். வீடியோ ப்ளே ஆகுதா? ஜஸ்ட் வீடியோ ப்ளே ஆகுதா? ஜஸ்ட் ஸோ ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஏன் அப்படின்னா, எதுக்காக நம்மளோட இந்த ஹாப்பி உமன் ஹாப்பி ஃபேமிலி செஷனை கியூரேட் பண்ணோம் அப்படின்னா, இதுதான் என்னன்னா, நம்மளோட ஃபேமிலி, நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாரும் நமக்கு ஒரு செட் ஆஃப் விஷயங்களை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அதை அப்படியே வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட கொடுத்துடுறோம். நமக்கு வந்து அப்படிதான் வந்துச்சு. ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி இல்லை. என்னுடைய ட்ராமாஸ் என்னுடைய போகட்டும், நான் வந்து எல்லாத்தையும் ஐ வில் ஜஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து என் குழந்தைய சூப்பரா வளர்ப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து இதுல வந்து நம்ம வந்து கத்துக்க வேண்டிய விஷயம். மேபி இட்ஸ் a டாட்டர் ஆர் சன். அதுல வந்து டாட்டர்னு போட்டிருந்துச்சு. டாட்டரா கூட இருக்கலாம், சன்னாவும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கட்டும். அண்ட் இந்த விஷயங்களை வந்து நீங்க கத்துக்கணும். இந்த விஷயங்களை கண்டிப்பா நம்ம கோர்ஸ் மூலமா நீங்க கத்துப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்க எல்லாரையுமே வந்து நாளைக்கு செஷன்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கோட நம்மளோட ஆஃப் playing but not audio. ஸோ ஆடியோ இல்லாட்டி பரவாயில்ல. அதை வந்து கான்செப்ட் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அவ்வளோதான். ஓகேயா? ஸோ ஃபோன் நம்பர் ஜஸ்ட் அ மினிட், நான் இங்கேயே வந்து டைப் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர். நீங்கள் இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிடலாம். உங்களுடைய இதை நான் வந்து ஃபாலோ அப் மெசேஜ் வந்து இதுதான் என்னுடைய நம்பர். நான் வந்து என்னோட நம்பர் ஷேர் பண்றேன். இதுக்கு ஃபோன்பே ஆர் ஜிபே பண்ணிடுங்க. ஓகே. நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு பாசிட்டிவ்ல போட போட அது பாசிட்டிவ். எஸ், என்ன சொல்றது, நெகட்டிவான நம்ம மைண்ட் செட்டோடயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, நம்ம வந்து வி ஹாவ் இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தான் இதுல. என்னன்னா நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு செட் ஆஃப் இன்லாஸ் கிடைச்சிருப்பாங்க. ஸோ நம்ம மதர்ஸ் வந்து என்னன்னா அவங்களுடைய இன்லாஸோடைய மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டே நம்மளோட இன்லாஸும் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி அனுப்புவாங்களா. ஸோ நம்ம மைண்ட் செட்டும் அதே மாதிரி இருக்கும். ஆனா
உண்மை என்னன்னா, அவங்களும் அந்த மனுஷங்களும், இந்த மனுஷங்களும் ஒண்ணும் கிடையாது. அந்த ஜெனரேஷனும், இந்த ஜெனரேஷனும் ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி நம்ம ஜெனரேஷன் மாதிரி நம்ம பசங்க இருக்கிற ஜெனரேஷனும் கிடையாது. ஓகேயா? இப்ப எல்லாரும் ஜென்ஸி. இப்ப யாருக்குமே இன்லாஸ்லாம் தேவையில்ல. ஓகேயா? இன்ஃபாக்ட் யாருக்குமே வந்து எதுவுமே வேண்டாம். நான் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கேன். எனக்கு மேரேஜே வேண்டாம். எனக்கு பேரண்ட்ஸே வேண்டாம். எனக்கு இதே வேண்டாம். அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு ஜென்ஸில இருக்கோம். ஸோ நம்மளும் அதுக்கேத்த மாரி பசங்களுக்கு இந்த விஷயங்கள சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றது வந்து கே என்னுடைய கோரிக்கை. ஓகேயா? ஸோ எல்லாருக்கும் புரியும்னு நெனைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாரும். ஸோ என்னுடைய நம்பர் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர்ல நீங்க ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிக்கலாம். 1000 பே பண்ணிட்டு, நீங்க வந்து நம்மளோட செஷன்ஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் வந்து குரூப்லயும் உங்களுக்கு வந்து இந்த செஷன்ஸோடைய அ அடுத்தடுத்த ஃபாலோ அப் மெசேஜ் வரும். நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து எனக்கு இன்டிமேட் பண்ணீங்கன்னா, நாங்க உங்கள மெயின் குரூப்க்கு ஆட் பண்ணிருவோம். ஓகேயா? வீக் 4 குரூப்க்கு ஆட் பண்ணிருவோம். ஸோ தேங்க் யூ சோ மச். ரொம்ப டைம் ஆயிடும். உங்களோட 8 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டேன். அண்ட் தேங்க் யூ சோ மச். உங்களுக்கான இன்னொரு சர்ப்ரைஸ் ஃப்ரீ கிஃப்ட் வந்து வந்துட்டே இருக்கு. நான் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு அனுப்புவோம். ஓகே. தேங்க் யூ சோ மச். அண்ட் எல்லாருமே வந்து ஹேப்பியா, பாசிட்டிவா இருப்பீங்க. ஹேப்பி வுமன், ஹேப்பி ஃபேமிலில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நாளைக்கு. அன்டில் தென் ஷாஹிதா சைனிங் ஆஃப். தேங்க் யூ சோ மச். ஸோ இன்னைக்கு நம்ம செஷனுடைய ஃபீட்பேக் வந்து அ யாராவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு செஷனோட ஃபீட்பேக்க நீங்க வந்து இங்கேயே போஸ்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க வந்து எனக்கு தனியா டிஎம் பண்ணலாம். ஆர் எல்ஸ் இப்பவும் நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லணும்னா சொல்லலாம்.